அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு யாசின் அனூப் சமையல். லாஸ்ட்டு சண்டே எடுத்த விலாக தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சகர் வச்சு முடித்தோனையுமே பார்த்தீங்கன்னா ஃபஜர் தொழுதோடு அப்படியே வந்து ஓத உட்காந்தாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு மத்தியானம் போல் தான் கிச்சனுக்கு வந்தேன். கிச்சன் ரொம்ப மோசமாக இருந்துச்சு, அதனால் வீடியோ எடுக்கவே இல்லை. அப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி சின்ன பையன் மட்டும்தான் நோன்பு வைக்கல, அதனால் பார்த்திங்கன்னா அவனுக்கு மட்டும் சமைக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து சிக்கனை வந்து மொத்தமாகவே செஞ்சு வச்சிடலாம், அடுத்த நாள் சகருக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மொத்தமாகவே செஞ்சு வச்சுட்டேன். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் தான் செய்யணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நான் சிக்கனை வந்து செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி காய்கறி வாங்குகிற வேலையும் இருந்துச்சு, அதனால் காய்கறியும் வாங்கி அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு சிக்கனையும் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டு யாரும் சாப்பிட மாட்டோம், பெருசாக இஃப்தாருக்கு சாப்பிட்றதோடு அவ்வளோதான். அதனால் காலையில் சகருக்கு வந்து இதை வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். எதையுமே பிளான் பண்ணாமல் டைரெக்டாக ஒரு விஷயத்தில் இறங்கும் போது பார்த்திங்கன்னா எக்ஸாம் கால்குள்ளே போய் எதுவுமே தெரியாமல் நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பெரிய பெரிய விஷயத்துக்கு தான் பிளான் பண்ணி திட்டமிட்டு செய்யணும்னு இல்லை, சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப டென்ஷன் ஃப்ரீயாக நம்மளால் இருக்க முடியும். நம்ம எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் இந்த காலையில் பசங்களை கிளப்பும் போது ரொம்பவே வந்து பரபரப்பாக இருக்கும். அதுக்கு காரணமே கரெக்டான பிளானிங் இல்லாமல் இருக்கிறது தான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சமைக்கணும்னு யோசிப்போம், அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் அந்த காய்கறி இருக்கான்னு யோசிக்கணும், அதுக்கப்புறம் அது பசங்களுக்கு பிடிக்குமா அந்த மாதிரி செய்கிறதுன்னு யோசிக்கணும், அப்புறம் ஹஸ்பண்டுக்கு தனியாக செய்யணுமேனு யோசிக்கணும். இந்த மாதிரி நிறைய யோசனைகள் வரும். அதுக்கு தான் முன்னாடியே நம்ம காய்கறி வாங்கும் போதே நம்ம என்ன அந்த வாரத்துக்கு ஃபுல்லாக சமைக்க போகிறோம்னு பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டென்ஷன் ஃபஸ்ட்டு இருக்காது. அதுக்கப்புறம் நைட்டே என்ன சமைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வேலையை முன்னேற்பாடுகளை பண்ணி வச்சுக்கலாம் நைட்டே. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம், வெள்ளைப்பூடி இதை மாதிரி உரித்து வைக்கிறதா இருக்கலாம், அல்லது கட் பண்ணி வைக்கிற நேரமே இல்லாதவங்க கட் பண்ணி வைக்கலாம். எனக்கு வந்து பெருசாக நேரம் இருக்கும் காலையில், அதனால் நான் கரெக்டாக பிளான் மட்டும் பண்ணி வச்சுருவேன். காலையில் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அதுவும் இந்த ஜோடியாக் மிக்ஸ் இருக்கிறனால எனக்கு கட் பண்ணுற வேலை பெருசாக இருக்காது. இப்போ சில பேர்லாம் வேலைக்கு போவாங்க, ரொம்ப சின்ன பிள்ளைங்களெலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களாம் கட் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைம் இருக்காது. ஆனால் ரொம்ப ஹெல்த்தியாக சமைச்சு கொடுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க. அவங்களாம் நைட்டே ஒரு பாதி வேலையை முடிச்சு வச்சிடும் அப்படின்னா காலையில் எந்திரிச்சு சமைக்கும் போது ரொம்ப டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இது சமைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு வீடை க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே நைட்டு தூங்கும் போது இது செய்யணும். இந்த நாளில் வந்து இன்றைக்கி வந்து நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோதுமையை அலசி காய வைக்கிற வேலை இருந்துச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நைட்டு வந்து அலசி காய போட்டுறணும், 2 நாள் நல்லா காய வச்சு நம்ம அரைச்சி வச்சிடணும். அதில் என்னென்ன ரெசிபிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ காலையில் எந்திரிச்சோடனே நான் கடகடன்னு அந்த வேலையை நான் செஞ்சுருவேன். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகிற பசங்களாம் இல்லை, நான் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சை வந்து தனித்தனியாக தான் பண்ணுவேன் அப்படின்னாலும் சரி, இல்லை ஸ்கூல் பசங்களுக்கு லீவு நான் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்செல்லாம் தனித்தனியாக பண்ணுறனால தான் இது அப்படின்னாலுமே நீங்கள் பிளான் பண்ணாமல் இருக்கணும்னு தேவையில்லை. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யும் போது லஞ்சுக்கான ஒரு சின்ன வேலைகளை நீங்கள் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வேறு யாரும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். அதே மாதிரி எனி டைம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காமல் ஒரு நாள் ரெஸ்ட்டு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் போட்டு ரெஸ்ட் எடுங்க, ஒன்றுமே தப்பு இல்லை. எல்லா வேலைகளையுமே வந்து லீவுன்னு இருக்குது, ஆனால் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு லீவுன்னு இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து அந்த லீவை வந்து உண்டாக்கணும். அதனால் கொஞ்சம் டயர்டாக இருக்க தான் செய்யும். ஒரே வேலையை நம்ம ரிப்பீட்டாக பண்ணும்போது அந்த மாதிரி நாட்களில் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்க வேண்டியது அவசியம்தான். அந்த மாதிரி ஒரு நாள் நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து சுறுசுறுப்பாக ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். ஒரு ஆள் ரெஸ்ட் எடுத்துகிறோம் அப்படின்னா வீடே தலைகீழ ஆகிற மாதிரி இருக்கும், நிறைய பாத்திரம் செய்கிற மாதிரி இருக்கும், வீட்டில் அங்கங்கே பொருள் கலைஞ்சிருக்கும். ஆனாலும் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்ததுனால மைண்டு ஃப்ரீயாக இருக்குமா, அடுத்த நாள் ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை எல்லாத்தையுமே கடகடன்னு முடிச்சிடலாம். அந்த ரெஸ்ட் எடுக்கிற நாள்லேயுமே சரி, நம்ம வீட்டுக்குன்னு சமைக்கிற வேலைன்னு ஒன்று இருக்கும், குழந்தைங்களை பார்க்குறதுன்னு ஒரு வேலை இருக்கும், அதுக்கு மட்டும் லீவே கிடைக்காது. அந்த மாதிரி வேலைகளை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா தயிர் சாதம், லெமன் சாதம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சிம்பிளாக வச்சு முடிச்சிடுவோம். அடுத்த நாள் ஹெல்த்தியாக சமைச்சிட்டு போயிடலாம் இல்லையா. சமையல்லேருந்து க்ளீனிங்லேருந்து எல்லா வேலைகள்லையுமே சரி நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக ஆக்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கையில் தான் இருக்குது. அதில் கஷ்டப்படுறதும் கஷ்டப்படாமல் இருக்கிறதும். நான் ஸ்டார்டிங்லேருந்து எங்கள் வீட்டில் பழக்கினது பார்த்திங்கன்னா பசங்களுக்கும் எங்களுக்குமே தனித்தனி சாப்பாடு இல்லை, எங்களுக்கு என்ன செய்கிறோமோ அதே தான் பசங்களுக்கும். ஒரு 5 வயசுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் என்ன சமைக்கிறேனோ அதே தான் பசங்களுக்குமே சமைப்பேன். ஒரு 6 மாதத்துலேருந்து ஊட்ட ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு சமைச்சதே கொஞ்சம் அரைச்சி ஊட்டி விடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலாக வந்து ஊட்டி விடும். அது ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றபடி வந்து சமையல் வந்து 2ஆக இருக்குது. அது 2ஆக இருந்துச்சுன்னா பல வேலைகள் இருக்கும். குழந்தைங்க சாப்பிடல அப்படின்னா 2-3 நாள் வந்து பழக்கி பாருங்கள்.
அது வந்து தானாகவே பழகிடுவாங்க. நம்ம மேலே தான் இருக்குது அந்த தவறு. ஒன்று பிடிக்கல அப்படின்னா அதை வந்து பசங்களுக்கு பிடிக்காது, அவாய்ட் பண்ணிடுவோன்னு இல்லாமல் பிடிக்காதது தான் நான் ரிப்பீட்டாக கொடுத்துட்டே இருப்பேன். அதையே வேறு மாதிரி மாற்றி பார்ப்பேன். அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய வேலைகள் குறையும். முக்கியமாக வீட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர்கிட்ட அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து நம்ம கேட்டுக்கலாம். முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃபுக்கு உள்ள வேலையை பார்த்தீங்கன்னா க்ளீனிங், அதுக்கப்புறம் சமையல். இது ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக திட்டமிட்டு பிளான் பண்ணி பண்ணிட்டோம் அப்படின்னா குடும்பத்தோட ஹெல்த்லேயும் சரி, நம்மளோட மைண்ட் செட்டும் சரி ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ரொம்ப பர்ஃபெக்டாக நடக்கும் ஹெல்த் எல்லாமே. அடிக்கடி நோய் வாய்ப்படாமல், அடிக்கடி ஹோட்டலில் வாங்கி சாப்பிடாமல் அந்த மாதிரி நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும் லைஃபே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையுமே கொஞ்சம் பிளான் பண்ணி செஞ்சு பாருங்கள். இதுக்குன்னு தனியாக உட்காந்து பிளான் பண்ணுறதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு இல்லை. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து பிளான் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து போயிடும். அடுத்த நாள் வந்து எப்பயுமே நம்ம தான் வந்து எல்லா வேலையும் செய்ய போகிறோம், செய்கிற வேலை தான். ஆனால் நம்ம காலையில் யோசிக்காமல் அந்த நைட்டே நம்ம யோசித்து பிளான் பண்ணி வைக்கிறது தான் நான் அப்போ சொல்கிறேன். சிக்கனை நல்லா வந்து சும்மா மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வரமிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும்தான் போட்டிருக்கேன். இது வந்து லைட்டாக வந்து பெரட்டல் மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த தயிர் சாதத்துக்கு ரொம்பவே மேட்சாக இருக்கும். இது மட்டுமே இருந்தாலே போதும், தயிர் சாதம் ரொம்ப சூப்பராக இறங்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் எனக்கு பெருசாக வேலை இல்லை. அன்றைக்கி சிக்கனை வச்சு பசங்களுக்கு வந்து சாப்பாடு வச்சு கொடுத்துட்டேன், சின்னவனுக்கு மட்டும். அதையே வந்து எங்களுக்கு அடுத்த நாள் சகருக்கும் வச்சாச்சு. இப்போ வந்து இஃப்தாருக்கான வேலைகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இஃப்தாருக்கு பார்த்திங்கன்னா வாழைப்பூ வந்து ஆஞ்சது ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு, அதை தான் வந்து வடை போட போகிறேன். அதுக்கப்புறம் இந்த ஏபிஜி ஜூஸ் போட போகிறேன். இந்த ஜூஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டில் வந்து போடுவாங்க. ஆனால் நம்ம வந்து ஆப்பிளை விட ரொம்ப வந்து ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆம்லா. இதில் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடும் போதே பார்த்திங்கன்னா நம்மளை 3 ஆப்பிள் சாப்பிட்டதுக்கு சமம்னு சொல்லிட்டு நிறைய நம்ம படிச்சிருப்போம். அந்த மாதிரி தான் நம்ம இது குடிக்கும் போது அவ்வளோ நல்லா இருக்காது. ஆனால் கொஞ்சம் ரொம்பவே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஹேர்லெஸ் ஸ்கின்னில் ரொம்பவே வந்து நல்லது. பசங்களுக்குமே இதை வந்து நாங்கள் கொடுத்துருவோம். ரொம்ப தண்ணி ஊற்றாமல் ஆளுக்கு ஒரு அரை கிளாஸ் வர மாதிரி வந்து போட்டு குடிச்சிருவோம். எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட் ஜூஸு குடிக்காமல் இதை வந்து கண்டிப்பாக ரெகுலர் படுத்திக்கோங்க. இதில் வந்து நம்ம கருவேப்பிலை, இஞ்சி இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம், புதினா அந்த மாதிரி. லெமன் கூட போடுவாங்க சில பேர். நான் வந்து இந்த 3 மட்டும்தான் போடுவேன். இந்த 3ஐயும் வந்து நல்லா கட் பண்ணி நல்லா அரைச்சிட்டு நான் போட்டுருவேன். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஓவர் இருக்கிற ஏதாவது இருக்கான்னு பார்ப்பேன். அதை வந்து காலி பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் இஃப்தார் என்ன பண்ணலான்றதையும் நான் யோசிப்பேன். லெஃப்ட் ஓவர் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃப்ரிட்ஜில் சேலட் இருந்துச்சு, முன்னாடி நாள் பண்ணது. அதை வந்து எடுத்து வச்சுட்டு அதை வந்து இன்றைக்கி காலி பண்ணல அப்படின்னா கெட்டு போயிடும். அதனால் அந்த வேர்க்கடலை இந்த மாதிரி நிறைய இது போட்டு நான் செஞ்சு வச்சுருந்தேன். ஏற்கனவே போன விளாக் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சேலட்டை வந்து காலி பண்ணணும். அதுக்கப்புறம் வடை ஏதாவது போடணும் இல்லையா, அதனால் வாழைப்பூ வடை வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஜூஸ், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அது 2 தடவையாக தண்ணி ஊற்றி நல்லா புழிஞ்சு எடுத்துட்டேன். இதில் லாஸ்ட்டாக நம்ம குடிக்கும் போது உப்பு சேர்த்து கரைச்சி குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பும் நல்லாவே வந்து ஊறிடுச்சு. இதையும் அலசிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இந்த வாழைப்பூ வடைக்காக. வாழைப்பூ வடையுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் நான் செய்யலை. ஏதாவது இந்த மாதிரி அரைச்சி செய்கிறேன், வடைக்கு செய்கிறேன் அப்படின்னா 2 நாளைக்கு வர மாதிரி நான் செஞ்சு வச்சுக்கிருவேன். அடுத்த நாளுமே வந்து இதே வந்து வடை போட்டுடலாம் அப்படின்னு. இதில் இஞ்சி, வெள்ளைப்பூடு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாவுமே நான் அரைச்சிருவேன். ஏன்னா தனித்தனியாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவ்வளோதான். இதை ஃபுல்லாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மிக்சிலே பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பூவையுமே கட் பண்ணி வச்சுட்டேன். அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். நேற்றே ஆஞ்சி வச்சனால லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதிலே பொடியாக நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வடை போட்டுற வேண்டியது தான். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். இன்றைக்கி தேவையானதை போட்டுட்டு அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற வேண்டியதான். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற அந்த பாக்ஸ்லேயே தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து சின்ன பாக்ஸ் தான். இதை அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். நம்ம கழுவுற வேலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எண்ணெயை நல்லா காய வச்சுருக்கேன். இது காயிற டைமில் இது ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். வாட்டர் மெலன் எப்பயுமே இருக்கும், அதனால் வாட்டர் மெலன் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன்.
அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் காஞ்சோடனே நம்ம வடை சுட்டுடலாம். கேரட்டு, அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன், அதுக்கப்புறம் வேர்க்கடலை இந்த மாதிரி எல்லாமே போட்டு சாலட் ரெடி பண்ணியிருந்தேன். இதையுமே வந்து வெளியில் எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது, சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு வெளியில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இந்த கேப்பில் நம்ம வடையை போட்டுற வேண்டியது தான். என்ன தான் விதவிதமாக நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சாலும் இந்த பருப்பு வடை, உளுந்த வடைக்கு வந்து ஈடு எதுவுமே இல்லை. இது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்குது. அதனால் இதையுமே வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2, 3 ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணுற வேலை இருக்குது. இது வந்து பொரியிறதுக்குள்ளே அதையுமே வந்து கட் பண்ணணும். அவ்வளோதான். கொஞ்சோன்னு ஆளுக்கு 2 2 வடை வர மாதிரி போட்டிருக்கேன். ஃப்ரூட்ஸும் வந்து வீட்டில் இருந்தது கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ ஜூஸ்லேயும் வந்து லைட்டாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.